இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது எதிரி சொத்து சட்டத்தை பற்றியும் அதன் சட்ட திருத்தத்தை பற்றியும் பார்ப்போம். எதிரி சொத்து சட்டம் எப்படி உருவாச்சுன்னு பாத்தீங்கன்னா 1962 சீனா இந்தியா போர், 1965 மற்றும் 71 இந்தியா பாகிஸ்தான் போர் போன்ற மோதல்களை தொடர்ந்து தேசிய பாதுகாப்பின் முன்னணியில இந்த எதிரி சொத்து சட்டம் 1968 நிறுவப்பட்டுச்சு. இப்போ எதிரி சொத்து சட்டம் எப்படி உருவாச்சுன்னு பாத்தீங்கன்னா 1968 இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிவினின் பொழுது பெரும்பாலான மக்கள் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு குடியேறிய பொழுது அவர்களுக்கு சொந்தமான சொத்தை இந்தியாவில் விட்டு சென்று உள்ளார்கள். அத்தகைய சொத்து தான் எதிரி சொத்துன்னு அழைக்கப்படுது. அப்படி விட்டு போன சொத்து என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய அரசாங்கமே ஒரு அதிகாரியை பிரிவு 3ல பாதுகாவலராக நியமிக்குது. அதாவது சிஇபிஐ, கஸ்டடியன் ஆஃப் எனிமி ப்ராப்பர்ட்டி ஃபார் இந்தியா. இந்த சட்டப்பூர்வமான அதிகாரம் உள்துறை அமைச்சகத்தின் நிர்வாக கட்டுப்பாட்டின் கீழே செயல்படுகிறது. இந்த எதிரி சொத்தின் காப்பாளருக்கு டெல்லியில தலைமை அலுவலகமும் இருக்கு. அதே மாதிரி மும்பை, லக்னோ, கொல்கத்தா இது போன்ற இடங்கள்லயும் கிளை அலுவலகமும் இருக்கு. தமிழ்நாட்டில் எந்த ஒரு அலுவலகமும் இல்லை. பாதுகாவலருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதிரி சொத்துக்களை பாதுகாத்தல் மற்றும் நிர்வாகம் செய்தல், எதிரி சொத்துக்களிடம் இருந்து வரும் வருமானத்தை வசூல் செய்யறது, எதிரி சொத்துக்களிடம் இருந்து சட்ட விரோதமான குடியிருப்பாளர்களை அகற்றுறது, இந்த சொத்து தொடர்பான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுக்கிறது, மேலும் மத்திய அரசின் அனுமதியை பெற்று சொத்துக்களை விற்கவோ அப்புறப்படுத்தவோ முடிகிறது. இது போன்ற பல கடமைகள் பாதுகாவலருக்கு இருக்கு. எதிரி சொத்துக்கள் இந்தியா முழுவதும் ஆங்காங்கே பரவி இருக்கு. எங்கெங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, டெல்லி, குஜராத், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்காளம், பீகார், கோவா, இது போல சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவு இந்தியா முழுவதும் பரவி இருக்கு. மேலும் இந்த எதிரி சொத்து பாத்தீங்கன்னா 2017 தான் திருத்தம் செய்யப்பட்டது. அந்த திருத்தத்துடைய அடிப்படையில எதிரி சொத்துக்களின் அசல் உரிமையாளர் இறந்துட்டாருன்னா அவருடைய சட்டப்பூர்வமான வாரிசுகள் இந்த சொத்தை உரிமை கோர முடியாதுன்னு இந்த சட்ட திருத்தம் தெளிவா சொல்லுது. மேலும் இந்த சொத்து பாதுகாவலர் கட்டுப்பாட்டுல எடுத்துக்கொள்ள அதிகாரம் இருக்கு. அதே மாதிரி இந்த சொத்துக்களை விற்பனை செய்ததை ரத்து செய்கிறது. பிரிவு 18ல சிவில் நீதிமன்றங்கள் சொத்து தொடர்பாக எந்த ஒரு வழக்கு மற்றும் நடவடிக்கைகளை எடுக்க விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்துல தான் இந்த வழக்குகளை விசாரிக்க முடிகிறது. கிராமப்புறங்களில் 1 கோடிக்கு குறைவான மதிப்புள்ள சொத்துக்களும் நகர்ப்புறங்களில் 5 கோடிக்கு குறைவான மதிப்புள்ள சொத்துக்களையும் அப்புறப்படுத்துவதற்கு முன்னாடி பாதுகாவலர் பாத்தீங்கன்னா தற்போதைய குடியிருப்பாளருக்கு சொத்தை வாங்க பிரிவு 8ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும். 1968 ஆண்டுக்கு முன்போ அல்லது பின்போ இந்த சட்ட திருத்தம் பொருந்தும்னு தெளிவா எடுத்து சொல்லுது. சமீபத்துல உச்சநீதிமன்ற தீர்ப்புல பாதுகாவலர் வைத்திருக்கும் எதிரி சொத்தை தற்காலிகமாக சொந்தமானதாக கருதப்படும். அசல் உரிமையாளரிடம் இருந்து அரசாங்கம் எந்த ஒரு சொத்தை உரிமை மாற்றம் செய்யாது. இதோடைய விளக்கம் என்னன்னா அரசாங்கம் சொத்தை நிர்வாகம் செய்யுமே தவிர சொத்தின் மீது எந்த ஒரு உரிமையும் கோராது. மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள வில்வம் லா அசோசியேட்டை பின்தொடருங்கள்.